கர்த்தருடைய நாமத்துக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. அடுத்த பாடலை கூட துதி துதி என் மனமே துதிகளுக்குள் வசிப்பவராய். இந்த பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். துதி துதி என் மனமே துதிகற்குள் வசிப்பவராய், எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. துதி துதி என் மனமே துதிகற்குள் வசிப்பவராய், எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. நன்றியுடன் பாடும் மனமே. அன்னையை போல அவர் என்னை அரவணை காத்திடுவார். அன்னையை போல அவர் என்னை அரவணை காத்திடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். அன்புள்ள மார்பதனில் இன்பமாக இளைப்பாறுவேன். இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே துதிகற்குள் வசிப்பவராய், எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. நன்றியுடன் பாடும் மனமே. சகாய பர்வதமே வல்ல கோட்டையும் மரணுமாமே. சகாய பர்வதமே வல்ல கோட்டையும் மரணுமாமே. ஏதோ பயம் ஒன்று வேண்டாம் என்றால் சேதமின்றி காக்க வல்லோ. சேதமின்றி காக்க வல்லோ. ஏதோ பயம் ஒன்று வேண்டாம் என்றால் சேதமின்றி காக்க வல்லோ. சேதமின்றி காக்க வல்லோ. துதி துதி என் மனமே துதிகற்குள் வசிப்பவராய், எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. நன்றியுடன் பாடும் மனமே. சிங்கமோ வீரியன் பாம்போ பல சிங்கமும் வலு சர்வமோ. சிங்கமோ வீரியன் பாம்போ பல சிங்கமும் வலு சர்வமோ. அதன் தலையதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே. தக்க பலன் தருபவரே. அதன் தலையதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே. தக்க பலன் தருபவரே. துதி துதி என் மனமே துதிகற்குள் வசிப்பவராய், எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. நன்றியுடன் பாடும் மனமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அடுத்த பாடலை கூட தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அந்த பாடலை கூட எல்லாரும் கரங்களை பலமாய் தட்டி பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் நம் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாடலை கூட தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அந்த பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். கரங்களை கொண்டு வந்தவங்க கரங்களை தட்டி பாடலாம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் விழுந்திட மாட்டோம், நாம் விழுந்திட மாட்டோம்.
தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடத்தினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடத்தினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கி. அந்த பாடலை பாடும்போது 3வது சரணத்திலே நாம் எல்லாம் முழங்கால் படிடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலும் தெய்வமில்லை சர்வ சிருஷ்டியிலே. உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டியிலே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாம் முழங்கால் படியலாம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம்,
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி தேவனை நாம் துதிப்போம். அவர் துதிக்கும் போது அவருடைய வல்லமை இறங்கும் போது நம்மிடையே எல்லா விதமான பிரச்சனையும் நம்ம விட்டு விலகும். அவருடைய துதிக்கிறதுக்கு மாத்திரமே நம்ம வந்திருக்கிறோம். அந்த துதிப்பதை மாத்திரமே நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய மூளையில இருந்து கொண்டு அதை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பாராக. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி அந்த தேவனுடைய முகத்தை மாத்திரம் நம்ம முன்னாடியே நிக்க வைப்போம். வேற எந்த சிந்தனையும் நமக்குள்ள வேணாம். ஏன்னா நமக்கு செய்ததான நன்மைகளை ஒரே ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவரை நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. நம்ம இப்ப பாடின பாடலை போல உந்த நாமம் உயர்த்தும் இடத்திலே அங்கே வாசம் செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவனை நம்ம வரவேற்கணும்னா அவரை துதித்தால் மட்டும்தான். அவருடைய முகத்தை மாத்திரம் நம் கண் முன்னாடி நிறுத்தும் போது வேற எந்த சிந்தனையும் நமக்குள்ள வராதுங்க. அவரை துதிப்பது மாத்திரம் அந்த பரலோகத்தின் ஜீவனுக்கு ஆன இந்த உயிரை கூட நம்ம கொடுப்பதுக்கு தயாராகும். அந்த தேவனுக்கு நம்முடைய துதி பலிகளை நம்ம செலுத்தி கொண்டே இருப்போம். அதற்காகவே நம்ம இங்கு ஒன்று கூடி இருப்பதை மாத்திரம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வோம். அவருடைய நாமம் பலத்த தொருகும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறது போல நம்ம கண் முன்னாடி அவருடைய முகத்தை நாம் வர வைப்போம். நம் கண் முன்னாடி அவருடைய வசனத்தை வர வைப்போம். நம் கண் முன்னாடி அவருடைய அதிசயங்களை வர வைப்போம். நம் கண் முன்னாடி அவர் செய்ததான அற்புதத்தை வர வைப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படியெல்லாம் போஷித்து கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம ஒரு கூட திரும்பி பார்ப்போம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே,
ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை 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 ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லோரும் அதே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி, அதே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி ஆராதிப்போம். அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய கரங்களும் நம்முடைய உதடுகளும் அவரை துதிப்பதற்கு மாத்திரமே, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாத்திரமே, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாத்திரமே நம்ம வந்திருக்கிறோம். அதை செம்மையாய் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார். அதற்கேற்றபடி நம்மளுடைய உடலையும் நம்முடைய சிந்தனையும் அவருக்காக நம்ம ஒத்து கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கத்தான வேலையில அவருடைய பிரசன்னம் கண்டிப்பா நம்மளை மூடும், அவருடைய மகிமை கண்டிப்பா நம்மளை மூடும். அதற்காக பலமாய் கரங்களை தட்டி கூட அவரை வரவேற்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். எல்லாரும் கரலை தட்டினவராக எல்லாம் கரலை தட்டும். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புத
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் எழுந்தவர்களாக, அப்படியே எல்லாரும் எழுந்தவர்களாக. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உருகுவதில்லையே. என்னை காப்பவர் உருகுவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கரலை தட்டி, எல்லாரும் கரலை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய என்ன மாத்திரம் நம்ம கொள்ள இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கரும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கரும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் உம் துதியினால் உடைந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. 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 மரணம் உன் போரிங்கே, பாதாளமும் ஜெயமின்றே. மரணம் போரிங்கே, பாதாளமும் ஜெயமின்றே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவிற்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவிற்கு ஆதாயமே. ஐயனோரே, அப்பா, அப்பா, வாங்கப்பா, எங்கள் மத்தியிலே வாங்கப்பா, கூப்பிடுறேன். ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவிற்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் பலமாய் கலந்து தட்டி, எல்லாரும் பலமாய் கலந்து தட்டி துதிப்போம். அவர் வெற்றி, அவர் நம்மோடு இருந்தால் வெற்றி மாத்திரமே என்பதை நம்ம பாடிக்கொண்டு இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக, அவருடைய உணர்ந்தவர்களாக நம்ம கலந்து பலமாய் தட்டி, நம்ம
அப்படியே இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தம். சரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதித்தேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மல்ல செயல்கள். இந்த வார்த்தையை கூட நம்ம கண்டிப்பா ஒரு கூட நம்ம முன்னாடி கொண்டு வரும். அவருடைய வல்லமையான செயல்கள் எப்படி நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் நினைத்து நம்ம தொழில்க்கணும், எப்படியெல்லாம் நம்மளை வாழ்த்தணும், எப்படியெல்லாம் நம்ம துதிக்கணும்ன்றது இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியினையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியினையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆண்டவரே, அப்பா, பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா. இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ரட்சகர் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். எத்தனை இன்னல்கள் நம் வாழ்வில் வந்தாலும் அவரை பிரியாமல் இருப்பதே தேவனுக்கு உகந்த ஆராதனை, தேவனுக்கு உகந்தான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோம், அந்த வாழ்க்கையை மாத்திரமே நம்ம எதிர்பார்த்து வாழ்வோம். அந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்மளை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் அந்த பரலோகத்துக்குள்ளாக நம்ம கூட்டி செல்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ஒரு விசை கூட
அந்த பரலோகத்தை நம்ம பார்த்தவர்களாக எல்லாரும் கண்களை மூடினவர்களாக ஒரு கூட அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. ஒரு கூட அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், 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 இயேசு நாமம் வாழவே. ஆராதனை, 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 ஆராதனை. நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. ஒரு கூட நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே, நம்புவேன் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. அவரை மாத்திரமே நம்புவோம். அவரை நாமம் மாத்திரமே நம்ம நம்புவோம். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவதற்காக, அவருடைய நாமத்தை நம் சோத்தரித்தபடியாக, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் என்று நம்பணும்னா ஒரு விஷயம் கூட பலமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தவர்களாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாவரும் உட்காருவோம். அடியனை இந்த சங்கீதத்தை தானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நான் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கலாம், கைகளை உயர்த்தி. அவ்வளோதானே உங்களுக்கு சந்தோஷம்?
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, முதலாவதாக நாம் பார்க்கும்போது தாவீது, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அப்புறம் ஏன் என்ன உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய நம்பிக்கை யார்கிட்ட இருக்கிறது? நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு நல்லா படிச்சிருப்போம், நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், பக்கத்தில் இருக்கும் என்ன தெரியுமா, இது பஸ்டியா நீ அது பஸ்டியான்னு போய் என்ன பண்ண, உள்ளுக்குள்ளே என்ன பண்ணோம், ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, நம்ம இதை படிக்காம விட்டோமோ, நம்மளுக்குள்ளே என்ன இருக்கும், கான்ஃபிடென்ட் வருமா, வருமா வராதா? என்னங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு சரியாயிடும்ன்ற. அவங்க என்ன பண்ண, பக்கத்தில் ஒரு என்ன தெரியுமா, ஒருவேளை இதுவாக இருக்குமோ, நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுங்க, ஒருவேளை இதுவாக இருக்குமோ டெஸ்ட் பண்ணுங்க சொல்கிறப்ப என்ன பண்ண, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கும். தாவீது தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் நம்பிக்கைக்குரியவன். அல்லேலூயா. ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து மற்றவங்களை என்ன சொல்லியிருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிருந்து ஓடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இரண்டாம் வசனத்தையும் மூன்றாம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த ஒன்றிலிருந்து 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய நம்பிக்கை யாரன்னா, தாவீதினுடைய நம்பிக்கை யாரன்னா தேவன் மாத்திரமே. ஆனால் சில நேரங்களில் நமக்கு அந்த நம்பிக்கை தளர்ந்து விடுகிறது. அந்த தளர்ந்து விடுறதுக்குள்ள நாம் என்ன செய்யணும்னா, தேவன் மேல் பற்றுதலாக இருக்கணும். நேற்று நான் இந்த இரவு ஜெபத்தில் நான் வரும்போது ஐயா அவர்கள் ஒரு வசனத்தை சொன்னார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உண்மையாகவே என்னை தொட்டது. ஒரு விஷயம் அதை வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேர்ந்து எல்லா இருகரையும் ஆராய்ந்து, ஹல்லேலூயா, உன் நினைவுகளின் தோட்டத்திலே எல்லாம் என்ன பண்றான்னா அறிந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் இப்படி சொல்லி நம்ம வளர்த்துருக்கிறோம்? நான் நைட்டு தான் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். என்னுடைய பிள்ளை வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவனை நான் அதை சரி நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக தேவனுடைய பயத்தை நான் கொண்டு வந்திருக்கணும். நான் அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் நேற்று அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் உணர்வடைந்தேன். இனிமேட்டு எல்லாவித காரியங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக அவன் நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையை திறத்த தேவன் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை நான் சொல்லலை, நான் இப்போ யாரை சொல்லுவா? அப்படிதான் நான் அந்த எனக்கு இரவு ஜெபத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருந்த காரியமாக அந்த வசனத்தை தான் நான் தேவனுடைய தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனுடைய நம்பிக்கை நாஸ்தி பாருங்கள் அவனாக காணப்பட. 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 26:1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நான் என்னை நியாயம் விசாரியும், என் உத்தமத்திலே நடக்கிறேன். யாரை நம்பியிருக்கிறானா? கர்த்தரை நம்பியிருக்கிறேன், தள்ளாடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோன்னு பண்ணா, நம்ம தேவன் மேலே வைக்க வேணும். நம்ம மற்றவங்க மேலே எல்லார் மேலே வைக்கிறோம், ஆனால் தேவன் மேலே வச்சு நம்ம ஒரு நாளும் தள்ளாடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் என் பலனும் கேடகமும் ஆயிருக்கிறார், அவர் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அவரை நம்பினா நான் என்னென்ன பெறலாம் தெரியுமா? நம்ம ஒரு நாளும் தள்ளாடப்படுவதில்லை. அவர் மூலமாய் நம்ம சகாயம் பெறலாம் என்று தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்திலே இந்த தாவீது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய அனுபவத்தில் நாம் நாம் யாரோடு இடைப்படுகிறோம், நாம் யாரோட சார்ந்து இருக்கிறோம்? தேவன் மேலே இருக்கிறோமா, இல்லை உலகத்தின் மேலே நாம் சார்ந்து இருக்கிறோம் என்று நம்மை நான் நிதானித்து பார்க்கும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 71:5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 71:5, ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கமும் அதுதான்.
நம்முடைய பிள்ளைகளை சிறு வயது முதல் அவரே உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி ஒருத்த வேண்டாம். நிச்சயமாகவே அவர் நம்பிக்கையின் அஸ்திபாரங்களாய் நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மணிமுர்த்தனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்திருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு நாட்களிலும் நாம் ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய துதிக்கும் போது நம்ம ஒன்று சொல்லுவோம், எல்லாருமே தேவனை துதியுங்கள் என்றார். ஏனென்றால் நம்மை தேவன் மேலிருந்து நம்மை கண்ணோக்கி, என்னுடைய பிள்ளை எப்படி நம்மளை ஆராதிக்கிறான். அவன் எல்லாரும் நம்ம ஒரு பக்கமாக சைலண்டாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் உண்மையாக ஆராதிக்கலாம். எல்லாம் என்ன யாரை பார்க்குறாருன்னா தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறது, கண்களை மூடி நாம் யாவரும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. அவன் இங்கே யார் இருக்கிறாங்க, யார் பாடுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களும் தேவனும் மாத்திரம்தான். நீ எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையாக தேவனை நம்பிக்கையோடு துதிக்கிறேன், உன்னுடைய எல்லாம் உங்களுடைய பள்ளங்களை எல்லாம் மெடுகளாய் சரிசமமாய் உங்களுக்கு செம்மையான வழிகளை தேவன் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீதிமானை நீ சோதிக்க தருகிறார், துன்மார்க்கர்கள் கொடுமையை பிரிமுள்ளனையும் அவர் உள்ளம் என்ன பண்றதுன்னா வெறுக்கிறது என்று பார்க்கிறோம். அதுக்கேற்ற போல நம்ம நடந்தோம்னா நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் யோபுவின் நிலைமையில் உள்ள நாம் பார்க்கும்போது, யோபு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றான்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வலி வேதனைகள் என்று அந்த யோபுவின் சரித்திரத்தில் நாம் ஒன்றொன்றாக நாம் பார்க்கணும்னா அவ்வளோ வேதனைகள். அவன் கூட இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்கோம். நம்ம ஒன்று நம்மளுக்கு இல்லாமல் போனாலே நம்ம எவ்வளோ பதட்டப்படுறோம். ஆனால் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தாலும் தேவனை மேல் நம்பிக்கையாக இருந்தவனா காணப்படுகிறோம். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கணும்னா நம்முடைய சிறு வயதிலுடைய நம்ம பிள்ளைகளை நாம் அப்படி வளர்க்க வேண்டும். நாம் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்குந்தாலன்னா நாம தான் ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம எவ்வளோ தேவன் மேலே எப்படி நம்பிக்கையாக இருக்கிறோம். நமக்கு காலையில் எழுந்து நம்ம படித்தோன்னா, வேதத்தை படித்தோம்னா பிள்ளைகள் நம்மளை பார்த்து வேதத்தை படிப்போம். நம்ம காலையிலேருந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா பிள்ளைகள் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளும். அதுபோல் நம்முடைய நிலைமையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருந்தோம்ன்றது இல்லை, நம்ம இனிமேலே எப்படி இருப்போம், ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றி கொண்டே இருப்போம். பழைய நிலைமைகளை காட்டிலும் முந்தின விலையை பார்க்கலாம். எப்படின்னா நம்ம இருக்கலன்னா ஒவ்வொரு நாளும் அதை நினச்சின்னா கலங்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்தது ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணணும், நாம் எப்படி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்ம இருந்தோம்னா அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணோம், சகாயம் காணப்படுகிறார். அவர் நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படின்னா தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார், தேவன் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், தேவன் நம்மளுக்கு மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்தோம்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ரோமர் 5 அதிகாரத்தை 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 5, 3, 4. ஹல்லேலூயா. உபத்திரம் வந்தாவே நம்ம என்ன பண்ண பதட்டப்படுறோம். உபத்திரம் வந்தால் என்னன்னா நல்லதுக்கு தான், நம்மை சோதித்து அறிகிறதுக்கு தான் அந்த உபத்திரம் காணப்படுகிறது. அந்த உபத்திரத்திலே நாம் எல்லாமே பொறுமையோ இருந்து கத்தனால அந்த உபத்திரத்துக்கு ஏற்ற போல பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை முன்குறித்து அவர் அழைத்த தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின முதல் இந்நாள் வரையும் உன்னை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்றதை அவர் என்ன பண்ண முன்னாடியே எல்லாமே பண்ணிட்டு தான் உன்னை படைச்சிருக்கிறார். உனக்கான ஏற்றதை ஒவ்வொரு நாளும் தள்ளி போகுமே தவிர ஒரு நாளும் அது என்ன பண்ணாது, தடைப்படவே படாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் மேலே நம்ம நன்மை வைத்திருக்க தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவராய், தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், தேவன் மேலே நம்பிக்கை உடையவர்களாய் நாம் காணப்பட்டால் நிச்சயமே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை காக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடுவேன் ஆசை என்றும்
என் ஆத்துமாவிற்கே ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையரன் என் ஆத்துமாவுக்கே ஆனந்தமாய் ஆசிகள் அருளும். ஆனந்தமாய் ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல யாரும் இல்லையே. இயேசுவல்லால் கரங்களை தட்டி பாடுமா. இயேசுவல்லால் இன்பத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தையும் தாயும் உன் சொந்தமானவர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தையும் தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனே நின் நீதியின் கரத்தால். தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதனும் ஆவார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால். நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமோ மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமோ மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே. அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் ஈகத்தில் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் கரங்களை தட்டி இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இன்னைக்கு கூட கர்த்தர் தாமே நம்மத்திலே பேசுவாராக. வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். தாவீது பரலோகத்திற்கு
எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சித்தத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று அவன் சொல்லியிருக்கிறானே. அல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வசனத்திற்காக, இந்த நல்ல வார்த்தைக்காக ஒரே ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் வேதத்திலிருந்து கொடுத்திருக்கிற இந்த வசனத்திற்காக நன்றி. இதை நீங்கள் பிட்டு பகிர்ந்து எங்களுக்கு தாருங்க. உடைய மன்னாவாய் தேனிட்ட பணியாரம் போல கத்தாவே, உடைய வார்த்தைகளை கத்தாவே இருதயங்களை மகிழ்ச்சிவிக்கிறதாய், இருதயத்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய் இந்த வார்த்தைகளை கத்தாவே நீர் எங்களுக்கு தாருங்க. எங்களோடு கூட இருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் வைங்க. நான் வாயை திறக்கிறேயா, சத்தம் உம்முடையதாக இருக்கட்டையா. இருதயத்தை பிளக்கிற சத்தமா, இருதயத்தை உருவாக்குகிற சத்தமா, ஒரு உயிர்மீட்சியை உண்டாக்குற சத்தமாய், விசுவாசத்தில் பலப்படுகிற வார்த்தைகளாய் நீங்கள் கொண்டு வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். எப்படியாகிலும் இப்பேற்பட்ட கூடுகைகள் கர்த்தர் நம்மத்திலே பேசும்பொழுது நாம் விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். ஆமென். இங்க வருகிறோம், விசுவாசத்தோடு கூட தான் வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த விசுவாசத்தினுடைய அளவானது கண்டிப்பாய் அது உயர்ந்து இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் வருகிறவர், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை தைரியமாய் சந்திக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவருடனே சொன்னாரே. 3 காரியங்களை கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கு, தேங்க்யூ பிரதர். 3 காரியங்களை இங்கே நாம் பார்க்க முடியும். முதலாவது ஒரு காரியம், தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. அப்ப எங்க போனார்? இரண்டாவதாக, உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். அப்ப அது என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறவில்லை. மூன்றாவதாக, நீர் என்னுடைய வலது பாரிசத்திலே உட்காரும். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் செய்தி கொடுத்துட்ட பிறகு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நானும் மனைவியுமா உட்காந்து சொல்லுவோம். பாரு, காந்திகிராம் ஊழியக்காரரு சரியாக திரும்ப எளியமான ஒரு காரியத்தை நல்லா என்ன பண்ணார், சொன்னார். நீங்களும் அது மாதிரி சொல்லுங்கள். அவனுடைய ஆலோசனை நிச்சயமாகவே நான் மதிக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பதாக நாம் செய்திக்காக வரும்பொழுது நான் சரியா எளியமான காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி என் வாயை திறந்தாலும் அது எளிமையாக இருக்குதா இல்லாட்டி கடுமையாக இருக்குதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்களா இல்லாட்டி பரிசுத்த ஆவியான டிசைட் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஆமென். நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, கர்த்தர் எனக்கு போதித்ததை, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் திருப்பி கொடுத்துணுன்ற ஒரே ஒரு ஆசையோடு கூட தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். சில மறைபொருளான காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அதை நம்ம புரிந்து கொள்வார்களோ புரிந்து கொள்ள மாட்டார்களோ என்றெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா, செஞ்சு சொல்லிவிட வேண்டியதுதான். ஆமென். தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், ஒரு முழக்கம், அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானவர், ஒரு அக்கினி நம்மத்திலே இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அக்கினியை உண்டாக்கும், சீயோனை பிறப்பிக்கும், எருசலேமை பிறப்பிக்கும். தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இது சாதாரணமான சத்தம், மனுஷ சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம். முதலாவதாக சில பொதுவான காரியங்களையும்
இன்றைய செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது அந்த 35வது வசனத்தினுடைய பகுதிதான். நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும். அதுதான் இந்த செய்தியாக நாம் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். கவனத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார் என்கிறதான ஒரு வாஞ்சையும், ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு எண்ணமும், ஒரு ஏக்கமும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்பும்போது நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலங்களாக அவைகள் மாற்றும். ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஒரு பொதுவான ஒரு காரியமாக நான் ஒரு கேள்வியாக கேட்டேன். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. அப்போ பரலோகம் போகவில்லை, ஆனால் அவர் எங்கே போயிருக்கிறார் என்கிறதான ஒரு கேள்வி கண்டிப்பாய் வாசிக்கிறவர்களுக்கும் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாய் வர வேண்டும். ஆமென். சேஷமாக சில கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு பார்க்காத முகங்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு களி கூறுதல். அன்பு சகோதரி கல்யாணி சகோதரி அவங்க எஃப்சிமா வந்திருக்காங்க. இப்படி சோழாவாட்டிலேருந்து குடும்பத்தை சந்தோஷ் இப்படியெல்லாம் அவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே வினோதினெல்லாம் இருந்தாங்களே, காணலையே. 2 பேருமே ஏஞ்சி போயிட்டாங்களா? வினோதினி சிஸ்டம் ஆகி இருக்காங்களா? போயிட்டாங்களா? ஓகே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பு தம்பி ஸ்டெல்லாவனுடைய மகள் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ வசனத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, அப்போ அவர் எங்க போயிருக்கிறார் என்கிறதான ஒரு கேள்வி கண்டிப்பாய் நமக்கு வருகிறது. இங்கே ஒரு பொதுவான காரியமும் நாம் நம்மை அறியாமலேயே இருக்கிற ஒரு காரியத்தை நாம் முதலாவது தேவனுடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். சில காரியங்களுக்கு சில புரிந்து கொள்ள முடியாத கன்ஃபியூஷன்ஸ், கலக்கம் இருக்கும்போது கூட கர்த்தருடைய வார்த்தையினால் அந்த கலக்கங்களை எல்லாவற்றையும் தேவன் தெளிவாக்குவார். நமக்கு தெரியும், பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா முதற்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள், நோவா முதற்கொண்டு மரித்தவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு காரியம். முதலாவது இந்த மரணத்தை குறித்ததான ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேசிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். ஆமென். லேலோயா. ஸோ 3 விதமான மரணங்கள் நமக்கு இருக்கிறது. புதுசா இருக்குதா? சொல்றது புதுசா இருக்குதுங்களா? என்ன இருக்குது? 3 விதமான மரணம் இருக்கிறது. தெசலோனிக்கர் 5:23 பாரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ஆமென். அப்போ இந்த 3 காரியங்கள் தேவன் நம்முடைய சரீரத்திலே அவர் வைத்திருக்கிறார். முதலாவது ஒரு காரியம் மாம்சம், 2வது ஒரு காரியம் ஆவி, 3வது ஒரு காரியம் ஆத்துமா. ஆமென். இங்கே மரணம் என்கிற ஒரு காரியத்தை நான் முதலாவது உங்களோடு கூட நான் பேச நான் சித்தமுள்ளவனாயிருக்கிறேன். மரணம் என்பது என்ன? மரணம் என்பது ஒரு ஆளா? சொல்லுங்க. மரணம் என்பது ஒரு ஆளா? கிடையாது. மரணம் என்பது ரொம்ப சிம்பிளா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு பிரிக்கிற தன்மையுடையதான ஒரு சக்தி என்று சொல்லலாம். மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. அது நல்லா தெரியும். மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. மரணம் என்பது அது ஒரு ஆள் கிடையாது. என்ன சொல்லலாம்? அது ஒரு பிரிக்கிற ஒரு உந்துதல் சக்தி என்று சொல்லலாம். ஒரு பிரிக்கிற ஒரு காரியம், பிரிந்திருக்கிற ஒரு நிலைமை என்று சொல்லலாம். இது வேதாகம பிரகாரம் பார்க்கும் பொழுது, இப்போ தேவன் நம்முடைய சரீரம் இருக்கிறது,
சரீரத்திற்குள்ளே ரெண்டு விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. என்ன அந்த ரெண்டு விஷயங்கள்? ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா. இந்த சரீர மரணம் எப்ப நடக்குது தெரியுமா? இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கிற இந்த ஆவியும் இந்த ஆத்துமாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது நாம் என்ன நிலைமைக்கு வருகிறோம் தெரியுங்களா? மரணம் என்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வருகிறோம். புரியுதுங்களா? நான் சொல்கிற காரியங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தர் பெரியவர். வேணா ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது ஏதோ ஒரு வீட்டில் சொல்ற செய்தி கிடையாது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும். ஆக என்ன பண்ணு தெரியுமா? இந்த சரீர மரணம் என்பது இந்த சரீரத்திற்கு உள்ளே இருக்கிற அந்த ஆவியும் அந்த ஆத்துமாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சரீர மரணம் என்று சொல்கிறோம். எங்க போயிடுச்சு? ஆவி எங்க போயிடுச்சு? தேவன் தந்த தேவன் இடத்துக்கு போயிடுச்சு. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்ததுனாலே திரும்பவும் மண்ணிற்கு போய்விட்டது. ஆனால் இன்னொரு மரணத்தை நான் உங்களோடு கூட பேச சித்தமுள்ளவனாக இருக்கிறேன். அந்த மரணம் தான் பேர் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய மரணம். ஆமென். இந்த ஆவிக்குரிய மரணத்தை குறித்துதான ஒரு அக்கறையும் ஒரு தெளிவும் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மரணம் என்பது ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஒரு பிரிகிற ஒரு அனுபவம். இது உயிரோடு இருக்கிற மனுஷனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு மரணமாய் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய மரணம் என்பது உயிரோடு இருக்கிற மனுஷனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு மரணமாய் இருக்கிறது. எப்படி பிரதன் சொன்னா, எப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், எப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அப்பொழுதே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானது மரணித்து விட்டது. இந்த ஆவிக்குரிய மரணம் எங்க நடக்குது? நம்முடைய சரீரத்திலே, உயிரோடு இருக்கிற இந்த சரீரத்திலேயே அது நடக்கிறது. அது எப்போ நடக்கும் தெரியுங்களா? எப்பொழுது ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அப்பொழுதே அந்த வேதாகமம் சதையை சொல்லுகிறது, அவனுக்குள்ள என்ன நடந்து விட்டது? ஆவிக்குரிய மரணம் நடந்து விட்டது. ஒருவேளை சொல்லுகிற இந்த காரியங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை கடினமாக இருந்தாலும் இதுதான் நடக்கிற உண்மை. ஆமென். இதை நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடணும்னா, எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அவங்களுக்கு உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆவிக்குரிய மரணம் நடந்து விட்டது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அதற்கு முன்பதாக தேவனும் அணுக்கடி டெய்லி என்ன பண்ணுவாரு? ஏதேன் தோட்டத்திற்கு வந்து ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட என்ன பண்ணாரு? அவங்களுடைய சத்தத்தை அவங்களோடு கூட அவர் சம்பாஷணை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். இப்போ என்னாச்சு தெரியுமா? எப்போ அவங்க அந்த பாவத்திற்குள்ளாய் அவர்கள் விழுந்தார்களோ, கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் பாவம் செய்தார்களோ, அப்பொழுதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே இருந்ததான அந்த உறவு பிரிந்து போய்விட்டது. ஆமென். அந்த பிரிவு தான் என்னது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவில் என்ன ஆச்சு தெரியுமா? துண்டிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இதை தான் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஆவிக்குரிய மரணம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆமென். ஆவிக்குரிய மரணம் நடந்துட்டாலும் சரி, ஆனால் நம்முடைய சரீரம் உயிரோடு கூட தான் இருந்தாரு. சொல்றாருங்களே, அவங்கள ஆத்மாவில் அவர்கள் மரணம் அடைந்தோம், அவங்க எப்படி இருந்தாங்க? உயிரோடே இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்.
இப்போ நம்முடைய செய்திக்கு நாம் வருவோம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட நிலைமைக்கு நாம் வருவதற்கு முன்பதாக நாம் எப்படி தான் இருந்தோம்? உயிரோடு தான் இருந்தோம். ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனாலே நாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? பாவத்திலே விழுந்து கிடந்தோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி பாவத்தில் விழுந்து கிடந்தோம் என்றால் நம்ம பார்க்கறதுக்கு என்னவோ உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நாம் எப்பேற்பட்ட நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தெரியுமா? நம்முடைய ஆவியானது செத்து போய் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கிருபையாய் தேவன் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகும் நம்முடைய சரீரத்தில் உண்டார பலவீனங்கள் என்ன செய்து தெரியுமா? என்ன செய்து தெரியுமா? நம்மை பாவத்திற்கு உள்ளாக உட்படுத்துகிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கணத்தில் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்தானம் எடுத்தவன் தான். ரட்சிக்கப்பட்டவன் குடிக்கலையா? ரட்சிக்கப்பட்டவன் விபச்சாரம் பண்ணலையா? ரட்சிக்கப்பட்டவன் வேஸ்தனம் பண்ணலையா? செய்யறேன்ல. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கு தெரியுமா? நாம் மீண்டுமாய் அந்த பாவத்தை செய்யும் பொழுது நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆவி மரணிக்கிறது. அதாவது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு, அந்த உறவு அருந்து போகிறது. நாம் ஆவிக்குள்ளாய் மரணித்து போகிறோம். நான் என்னுடைய கேள்வி தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு கூட இருக்கிற உன்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? அது உயிரா இருக்குதா, இல்லாட்டி செத்து போய் இருக்குதா? ஆவிக்குள்ளாய் நாம் யோசிச்சு பார்ப்போம். நல்லா நினச்சிக்கங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது என்ன நடக்க தெரியுமா? உன்னுடைய ஆவி செத்து போயிடுச்சு. தேவனுடைக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உறவானது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? செத்து போயிடுச்சு. இதோடு கூட நான் ஆத்ம மரணத்தை, அது ஒரு பெரிய செய்தி, நேரம் இருந்தால் வருங்காலங்களில் நாம் பார்ப்போம். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல தாவீது என்ன பண்ணாரு? ஒரு 29வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கள். 29வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதாவது அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள். சகோதரரை, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். ஓகே, அவன் என்ன பண்றான்? அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆமென். 37வது வசனம். 34. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. அந்த வசனம் நமக்கு ஒரு வேளை எளிமையா இருந்தாலும் சரி, ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து நாம் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுருக்கமாய் சொல்லி செய்தி தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த செய்தியினுடைய மைய பகுதிக்கு, மத்திய பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். தாவீது மரித்தான். நோவா முதற்கொண்டு ஜனங்கள் மரித்தார்கள். அவங்க எல்லாம் மரித்து எங்க போயிருக்காங்க தெரியுங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பரதீசுக்கு போயிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு பதிலை நீங்க கொடுத்தீங்க. ஆனால் இந்த பரதீசு என்கிற ஒரு காரியம் கிறிஸ்து அதாவது ஆதாம் முதற்கொண்டு கிறிஸ்து வரும் வரை ஒரு விதமாக அது பார்க்கப்பட்டது. கிறிஸ்து வந்த பிறகு அது வேறு விதமான ஒரு காரியங்களாகப்பட்டது. ஸோ நோவா முதற்கொண்டு இயேசு இங்கே வரும் மட்டுமாய் அங்கே பரதீசு என்று சொல்லப்படாமல் எல்லோரும் பாதாளத்துக்கு தான் போனாங்க. எங்க போனாங்க? பாதாளத்துக்கு தான் போனாங்க. யாரு? நல்ல நீதிமான்களும் அநீதிமான்களும் துன்மார்க்கரும் எல்லோரும் மரித்து பாதாளத்திற்கு தான் அவர்கள் போனார்கள். ஆனால் இயேசு வந்த பிறகு இந்த ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற அந்த காரியத்திலிருந்து
அந்த பாதாளம் என்கிற ஒரு காரியம் 2 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கிறதை அல்லது பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அதுல ஒரு பாதாளத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் யாரு? லாசரு. இன்னொருத்தவன் யாரு? ஐஸ்வர்யவான். இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு சம்பாஷணை நடக்குது. அப்ப அந்த பாதாளம் என்பது இந்த ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற காரியங்கள் இருந்து 2ஆக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாதாளத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? மேல் பாதாளம். இன்னொரு பாதாளத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? கீழ் பாதாளம், இல்லாட்டி தாழ்ந்த பாதாளம். அப்போஸ்தலன் கிடையாது, தாவீது தீர்க்கதரிசி கூட வசனம் சொல்றாரு, நீர் என்னை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று அந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சோ அந்த லாசரு இருந்த அந்த பாதாளம் தான் என்னது? மேல் பாதாளம். அந்த ஐஸ்வர்யவான் இருந்த பாதாளம் தான் என்னது? கீழ் பாதாளம். ஆனால் இந்த 2த்துக்கு நடுவில் என்ன இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய பள்ளம். அதாவது பள்ளம்னா ஒரு இடத்துல இருந்து கீழ் பாதாளத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? மேல் பாதாளத்துக்கோ இல்லாட்டி மேல் பாதாளத்திலிருந்து கீழ் பாதாளத்துக்கோ. இந்த மேல் பாதாளம் தான் என்ன தெரியுங்களா? நீங்க சொல்லுகிற அந்த பரதீசு. இதுதான் என்ன தெரியுங்களா? இளைப்பாறுகிற இடம். அங்கே இளைப்பாறுதல் இருக்கும். ஆத்துமாக்கள், மரித்த எல்லா ஆத்துமாக்களும் இப்போ எங்க தான் இருக்குது? அந்த மேல் பாதாளத்துல தான் இருக்கிறது. இந்த மேல் பாதாளத்தினுடைய இன்னொரு பெயர் தான் நாம் என்னன்னு பார்க்கிறோம்னா பரதேசி, ஆபிரகாமினுடைய மடி, இளைப்பாறுகிற இடம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடியாது. ஆனால் இயேசு தெரியும் உங்களுக்கு, சிலுவையில் அறையப்படும் போது 2 கள்ளர்கள் அவர் மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு கல்லனை பார்த்துனா சொன்னா தெரியுங்களா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு சொல்றார். இந்த பரதீசி தான் ஒரு பரலோகத்திலே இருக்கிற ஒரு பகுதி. உங்களுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்க முடியும். நான் என்ன பண்ணப்பட்டேன்? 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஆமென். இந்த பரதீசி இப்பொழுது என்னவாய் மாறுகிறது தெரியுமா? 3ஆம் வானம் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இயேசு மரிக்கிறாரு. என்ன பண்றாரு? 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுங்குறார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். அந்த வசனத்தை வேணா நீங்கள் வாசிங்கள். பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய அந்த 3 வசனங்களை நீங்க வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது ஆமென் கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே ஆமென் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியாய் நோவா முதற்கொண்டு மரித்த எல்லா பரிசுத்தவான்களையும் தேவன் என்ன பண்ணா தெரியுங்களா? அந்த மரித்த அவர் சொல்லப்பட்ட தம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணாரு? பாதாளத்தில் ஊற்றி என்கிற வார்த்தை நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாதாளத்தில் போயிட்டு என்ன பண்ணாரு? அவைகளுக்கு பிரசங்கித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கடிந்து கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவ எல்லோரையும் என்ன பண்ணா தெரியுங்களா?
அந்த ஆத்துமாக்களை அந்த மேல் பாதாளத்திலிருந்து தேவன் நேரடியாக பரதீசுக்கு அவர் கொண்டு போனார். ஆமென், அல்லேலூயா. நீங்க சொன்ன பிரகாரம் இப்பொழுது மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் தாவீதனுடைய ஆத்துமாவும் கூட இப்பொழுது அந்த 3ஆம் வானமாகிய அந்த பரதேசிலே, பரலோகத்தில் இருக்கிற ஒரு இடமாகிய பரதேசிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ தாவீது இப்போது எங்க இருக்கிறாரு? மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்போது எங்க இருக்கிறாங்க? பரலோகத்திலே இருக்கிற ஒரு இடமாகிய 3ஆம் வானமாகிய பரதீசிலே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனால் இப்போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. அந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நேரடியாக மற்ற காரியங்களுக்கு நாம் கடந்து செல்லலாம். ஏன் பரலோகம் போகவில்லை என்கிறதான ஒரு கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? சொல்லுங்க. பரதேசினது பரலோகத்திலே இருக்கிற ஒரு பகுதி. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு வாசஸ்தலம் தான் என்னது? பரதேசி. ஆனால் ஏன் அவங்க அவங்க அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு தெரியுங்கன்னா, ஏன்னா பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது நாம் வானத்துக்குரிய மேனிகளோடு நாம் என்ன பண்ணுவோம்? நாம் பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்க. இன்னும் யாரும் இயேசு மாத்திரம் தான் இருக்காரு. ஆனா இது எப்போ நம்ம பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிப்போம் என்றால், நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்லும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அங்கே 2 காரியங்கள் நடக்கிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவளை எதிர்கொண்டு மேங்களோட நம்ம 2 காரியங்கள். மரித்த பரிசுத்தவான்கள் இப்ப ஏன் அவங்க பரதேசில மாத்திரம் இருக்கிறாங்க, ஏன் பரலோகத்துக்குள்ளே போகவில்லை என்று சொல்லும் பொழுது இந்த காரியம் நடக்கணும். எது நடக்கணும் தெரியுமா? அவர் வரணும். ஏசு என்ன பண்ணணும்? வரணும். அப்படி வரும்போது அவரோடு கூட பரிசுத்தவான்கள் வர்றாங்களோ இல்லையோ, தேவன் மரித்த அந்த பரதேசில இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த ஆவியையும் ஆத்துமாவையும் அவர் கொண்டு வருவார். ஆமென். அவரோடு கூட கொண்டு வருவார். இப்ப என்னது? இங்கே பூலோகத்திலே 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, மரித்தவர்கள் உயிரோடே எழுந்திருப்பார்கள். அதாவது அவர்களுடைய சரீரம் மகிமையின் சரீரமாக உயிர்த்தெழ வேண்டும். ஆமென். 2வது, உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்களுடைய சரீரம் என்ன பண்ண தெரியுங்களா? இந்த அழிவுக்குள்ளாத இது, அதாவது அழிவுக்குள்ள சரீரமாகியதுனா அது அழியாமையை தரித்துக் கொள்வது போல இந்த மாம்ச சரீரம் உயிர்ப்பிக்கு மறுரூபம் அடைந்து மகிமையின் சரீரமாக நாமும் மாறுவோம். அல்லேலூயா. ஏற்கனவே மரித்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? மகிமையின் சரீரத்தோடே அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மகிமையின் சரீரமாக நாம் மறுரூபமாகிறோம். இந்த மகிமையின் சரீரத்திலே தேவன் தம்மோடு கொண்டு வந்த அந்த ஆத்துமாவையும் ஆவியையும் அந்த சரீரத்திற்குள்ளாய் அவர் பிரவேசிக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது நாம் அந்த மகிமையின் சரீரத்திலே நாம் நேரடியாக எங்க போவோம் தெரியுங்களா? பரலோகத்திற்குள்ளாய் நாம் போவோம். ஆமென், அல்லேலூயா. ஏன் அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்காமல் பரதேசியில ஏன் இருப்பதென்றால், இன்னும் அந்த ஆத்துமாக்களுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கும்? அவர் வரும்பொழுது நாம் எல்லோரும் மகிமையின் சரீரமாக நாம் மாறி அந்த மகிமையாகிய பரலோகத்திற்குள்ள நாம் பிரவேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அதுதான் என்ன தெரியுங்களா? வாசியுங்கள் 34வது வசனம், 35வது வசனம். நீர்
என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே என் சொன்னார் ஆண்டவருடனே சொன்னார். அல்லேலூயா. நேற்று செய்தியில கூட ஊழியக்காரைய ஒரு வசனத்தை அவர் சொன்னார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன பகுதி என்ன? அந்த தீர்க்க தரிசன பகுதி என்ன வாசிச்சோம்? நீர் என் வலது பாசத்தில் உட்காரும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்துச்சா? இந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சா? சொல்லுங்க. இந்த வார்த்தையை நாம் எல்லோரும் விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியம் நடந்துச்சுங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆன்சர் இல்லையா? இந்த காரியம் நடந்து விட்டது. இந்த காரியம் என்ன நினைச்சு தெரியுங்களா? நடந்து விட்டது. அவர் என்ன பண்ணாரு? அவர் மரித்து, அதாவது 40வது நாள் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த உலகத்தை விட்டு பரமேறி போனார். போயிட்டு இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா? தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது கண்டிப்பா இது அல்லேலூயா சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நீங்க விசுவாசிக்க வேண்டும். இது விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆமென். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40வது நாள் இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்கு சென்று விட்டார். அவர் சென்று அவர் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா? அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இததான் என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது, நீங்கள் அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா வாசிக்கலன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி. நாம் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோமா? எதற்கும் பதில் இல்லை. சொல்லுங்க. வசனத்தை எடுத்துட்டீங்களா? இப்ப கேள்வி என்ன தெரியுங்களா? இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வலது பார்சத்தில் அவர் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை குறித்த நாம் காரியங்களை நாம செய்தியாக நாம பார்க்க போகிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது நமக்கும் சேர்த்து தான் எழுதுறேன். நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். நம்ம எழுந்திருக்கிறோமா? கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருக்கிறோமா இல்லையா? யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. 2-3 கைதான். என்ன தெரியுங்களா? கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்தார், சிலுவையிலே மரித்தார். அவரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? கல்லறையில அடக்கம் பண்ணினாங்க. என்னவாயிடுச்சு? ஒரு ஆவி, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய ஆவி அவருக்குள்ளாய் வந்தது. அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணோம்? தேவனை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவர் ரத்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்ன பண்ணது? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அந்த பழைய மனுஷன் என்ன பண்ண தெரியுங்களா? ஞானஸ்தானம் என்கிற தொட்டிலே நாம் நம்மை நாமே அடக்கம் செய்தோம். ஆமென். அவர் எப்படி 3வது நாள் எழுந்தது போல பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரிக்கப்பட்டு எழும்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருந்தோமானால் அப்ப என்ன பண்ணக்கூடாது? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பூமியில் உள்ளவைகள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அதாவது நீ என்ன பண்ணிட்ட? கிறிஸ்துவோடு கூட நீ எழுந்துட்ட. மறுபடியும் என்ன பண்ணாத? நீ கீழே பார்க்காத. உன்னுடைய பார்வை எல்லாம் மேலே பார். ஆமென். அதுவும் எங்க பார்க்க தெரியுமா? அவருடைய வலது பாரிசத்தில் உள்ள. ஆமென். என்ன பண்ணுது?
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலாடவைகளை நீங்கள் நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து சிஸ்டர், நீங்கள் தெலுங்கு பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? யாராவது தெலுங்கு பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? அந்த வசனத்தை சிஸ்டர் நேற்று வாசிச்சாங்க. இங்கே நாடுங்கள் என்று இருக்குது. ஆனால் ஐயா செய்தி கொடுக்கும்போது கூட அதை நாடுகள்னு சொல்லாமல் தேடுங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் தெலுங்கு பைபிள் என்ன இருக்கு தெரியுங்க? தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேடுங்கள் என்பதற்கும் நாடுங்கள் என்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 10 வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போயிடுச்சு, அவள் தேடினான். 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போயிடுச்சு, அந்த ஒரு ஆட்டை போய் தேடினாள். அதாவது காணாமல் போன ஒன்றை நாம் என்ன பண்றோம்? தேடுகிறோம். ஆனால் நாடுவது என்பது தேடுகிற ஒரு காரியத்தை விட மிகவும் மேலானது. ஆமென். அது எப்படின்னா, ஒரு காரியத்திற்காக அது என்ன பண்ண தெரியுமா? ஒரு பெரிய ஒரு தாகம், ஒரு பெரிய ஒரு என்னது அத்தியாவசியமான ஒரு முயற்சியை தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த செய்தியினுடைய சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து என்ன பண்ற பேசுகிற காரியம் என்று சொல்லும்போது, நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருக்கிறோம். ஆமென். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த வலது பார்சத்திலே இருக்கிறவை நாம் என்ன வேண்டும்? தேட தேவையில்லை, அதை காட்டிலும் மேலான அவரை நாம் நாட வேண்டும். ஆமென். நம்முடைய கண்கள் அந்த பரலோகத்தின் மீது வைக்கப்பட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வலது பார்சத்தில் அவர் இருந்து அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், முதலாவது வாசிங்கள், சில வசனங்களை நாங்களோடு கூட வாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. என்னது? வேண்டுதல் செய்யும்படிக்கு. இயேசுவானவர் மரித்து இப்போது எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். அவர் வலது பார்சத்திலே இருந்து கொண்டு அவர் செய்கிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே மேலே கூட பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஒரு காரியம் அங்கே இருக்கும். வாசிங்கள் அதே மேல் பகுதி 7:25 சொன்னா ஓகே. ரோமரில் இருக்குது அந்த காரியம். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹலோ, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஆமென். அவர் மரித்தார், எழுந்தார்,
பிதாவினுடைய வலது பார்சத்திலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் போய் என்ன இருக்கிறாரு? வலது பார்சத்தில் இருக்கிறார். எதற்காக தெரியுமா? நமக்காக அவர் வேண்டுதல் செய்ய அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்வார், நம்முடைய பலவீனங்களை நாம் என்ன பண்றோம்? பாவம் செய்கிறோம். யோவான்ல வாசிச்சோமா இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்கிறோம். அவ பாவம் செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இதோ பாரு, அந்த மகனுக்காக நான் சிந்திய ரத்தம் சொல்லி பிதாவின் இடத்துல அவர் உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்காகவே அவர் பிதாவின் இடத்திலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் ஏன் உட்கார்ந்திருக்கிறார் தெரியுங்களா? அவர் பிரதான ஆசாரியராக அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வாசிங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 வசனங்களை நீங்கள் வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், ஆமென், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணோம்? அவர் வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி சென்று தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் எப்படி இருக்கா தெரியுங்களா? பிரதான ஆசாரியனாய் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் என்ன செய்வான் தெரியுங்களா? வருஷத்திற்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய சொந்த பாவங்களுக்காகவும் என்ன பண்ணுவான்? தேவனிடத்திலே அவன் போய் அந்த இரத்தத்தை அந்த ஜனங்களுக்காக அவன் தெளித்து அந்த பரிசுத்தத்தை அவன் வாங்கி கொண்டு வருவான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவர் மரித்து கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் அவர் எப்படியா உட்கார்ந்து கொண்டிருக்கார் தெரியுங்களா? அவர் பிரதான ஆசாரியராய் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால் என்ன பண்ண தெரியுங்களா? தைரியமாக அந்த பரலோகத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற அந்த கிருபாசனமாகிய பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் உனக்கும் எனக்கும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன். வாசிங்கள். சபைக்காக தேவன் செய்கிற ஒரு காரியம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான, ஆமென், அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அவர் இப்போது ஏன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கா தெரியுங்களா? இந்த சபையாகிய இந்த சரீரத்திற்கு தேவன் எப்படி இருக்கா தெரியுங்களா? அவர் தலைவராக அங்கே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் அவர் அங்கே சரீரமாகி இந்த சபைக்கு நமக்கு எல்லோருக்கும் அவர் எப்படி சரீரம் என்பது, சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திற்கு அவர் தலையாக அவர் பரலோகத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ சபையினுடைய காரியங்களை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஊழியக்காரர்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களை மனவாட்டியாய் அவர்கள் மாற்றுகிறார். ஆமென்,
எப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கு தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய மகனுக்கோ ஒரு மணவாட்டியை செய்து வைக்கிற ஒரு பொறுப்பை அந்த குடும்ப தலைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதே போல இன்றும் அவர் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் உன்னையும் என்னையும் மணவாட்டியாக மாற்றுவதற்காக அவர் கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தொடர்ந்து, என நேரமாகிவிட்டது, அநேக காரியங்கள் உங்களோடு கூட பேசுவதாக இருந்தாலும், கொலோசியர் 1:3 வாசித்தின்படியே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்னது? கிறிஸ்துவினுடைய வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் உள்ள மேலான காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவது பிதாவின் இடத்திலிருந்து நாம் பரிந்துரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக தைரியமாய் இந்த பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நாம் அடைய முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் அவருக்கு மணவாட்டியாக நாம் மாற முடியும். ஆமென். இதுதான் 3 காரியங்களை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டான். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் என்ன வேண்டும் தெரியுங்களா? நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் எப்பொழுதும் ஆவிக்குள்ளாய் நாம் மரணிக்கவே கூடாது. ஆமென். எப்பொழுது ஆவிக்குரிய மரணம் உண்டாகும் என்று சொன்னேன்? எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறோமோ அல்லது பாவத்தை செய்கிறோமோ. சிம்பிளா சொல்ல போன பாவம் தெரியுங்களா? பொய் பேசுறது கூட ஒரு பாவம் தான். ஏன்னா வெளிப்படுத்தல என்ன சொல்லப்பட்டிருக்குது? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். ஆமென். ஸோ ஜாக்கிரதையாக இருப்போம். ஆவிக்குரிய மரணம் நமக்கு எப்பொழுதுமே உண்டாகக்கூடாது. தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு மிக மிக முக்கியம். இரண்டாவதாக பார்த்தோன்னா, நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்ததுனாலே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை அவர் ஏன் வலது பார்சத்துக்கு போயிருக்கா தெரியுங்களா? மேலான காரியங்களை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஆயத்தப்படுத்த அவர் போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன அந்த மேலானது? நாம் வலது பார்சத்தில் இருக்கிற தேவனை நாம் பார்க்கும்போது, இயேசுவை நாம் பார்க்கும்போது, நாம் பிதாவின் இடத்திலிருந்து என்ன பெறுகிறோம்? அவருடைய பரிந்துரைகளை நாம் பாவத்தில் விழுந்தபோது நாம் அக்கினுக்கு அல்லது 2ஆம் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் மாறாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரத்தத்தை செஞ்சுட்டு மீட்டுட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டோம். மறுபடியும் என்ன பண்றது தெரியுங்களா? பாவத்துக்கு பேசும்போது தேவனுடைய நீதி உடனே என்ன சொல்லு தெரியுமா? அவனை என்ன பண்ணு? நரகத்துக்கு அனுப்பு. ஆனால் தேவனுடைய கிருபை என்ன சொல்றாரு? அந்த கிருபையாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்க ஒரு மேலான காரியத்தை அவர் செய்கிறார். ஆமென். இரண்டாவதாக நாம் என்ன பண்ணலாம்? தைரியமாய் அந்த பரலோகத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணுகிறார். ஆமென். மூன்றாவதாக அவர் மணவாளனாய் அவர் வரப்போகிறார். அந்த மணவாளனை சந்திக்கிற பரிசுத்தமுள்ள மணவாட்டியாய் நாம் மாறுவதற்காக நாம் கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். இன்னட்டு மட்டுமாய் தேவன் நம்மோடு கூட பேசினார். 2 காரியங்கள் நாம் என்ன மரணம் நடக்காதபடி பார்த்துக்கணும், ஆவிக்குரிய மரணம் நடக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். 2வது, நாம் தேட வேண்டியது, நாம் நாட வேண்டியது கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு. அந்த வலது பார்சத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாத மேலான காரியங்களை நாம் அனுதினமும் யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோமோ பூமிக்குரியவைகளை பார்க்காமல் மேலானவைகளை நாம் பார்க்க வேண்டும். மேன்மையானவைகளை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நாம் முழங்காற்படிடுவோம். எல்லோரும் முழங்காற்படிடுவோம். அநேக கர்த்தருடைய வார்த்தைகள், சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், ஆத்ம மரணம் என்று சொல்லி 3 வகையான மரணங்கள் இருக்கு. இதில் முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்தினார்.
ஒரு செகண்டு கூட நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அறுபடாதபடி துண்டிக்கப்படாதபடி நாம் காத்துக்கொள்வோம். எப்பொழுதும் நம்முடைய கனெக்ஷன் எப்பொழுதுமே தேவனோடு கூட இருக்கணும். நம்முடைய ஆவி எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்து இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உனக்காக அந்த பரலோகத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறதான அந்த பாக்கியத்தை அவர் பிரதான ஆசாரியனை அவர் கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக அவர் உன்னை மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ ஒரு விசேஷித்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டவன். கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, உலகத்துக்குரியவைகளை அல்ல, நம்முடைய காரியங்கள் எல்லாம் உன்னதத்துக்குரியவைகளாய் மேலானவனை கர்த்தர் மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? அபிஷேகம் உன்னை மேலானவனாய் மாற்றும். கர்த்தருடைய சமூகம் உன்னை மேலானவனாய் மாற்றும். நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கணும். ஒரு கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்தோமானால் நாம் தேட வேண்டியது கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை நாம் தேடுவோம். கர்த்தர் வரப்போகிறார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி. தேவனுடைய சமூகத்தில் வந்த நேரம் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் செய்த எல்லா காரியத்திலேயும் நீர் இருந்திருப்பா. ஓ, பெந்தைகோஸ்து நாளின் ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீர் எங்களை கொண்டு வந்த உம்முடைய தயவிற்காக ஐஸ்வர்யத்திற்காக நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவர் நீர் பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஐயா. ஓ, எங்களை இங்க தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எச்சரித்தீர். உடைய எச்சரிப்பினாலே கர்த்தாவே உடைய ஐஸ்வர்யமான மேலான ஐஸ்வர்யங்களை சுதந்திரித்து கொள்ள அதை நீர் எங்களுக்கு தகுதி படுத்திருக்கிற கிருபைக்காக ஜெபிக்கிறேயா. மணவாளனாகிய நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். மணவாட்டி ஆகிய சபையாய் நாங்கள் உம்மை சந்திக்க நாங்கள் அதற்கு எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தையா. வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எந்த நிலைமைகளில் இருந்து வந்திருந்தாலும் பிள்ளைகளுக்கு தாவே விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் தங்களுடைய கண்களை தாவே தங்களுடைய இருதயத்தை உம்மீது வைக்கிறவர்களாய் அவர்களுடைய இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க தகப்பனே. தேவரீர் நீர் வருவேன் என்று சொன்னீர். நீங்கள் சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளனாய் இருப்பதற்காக நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். கரைதிரையற்றவர்களாய் நீர் வரும்போது உம்மை தைரியமாய் எதிர்கொள்ளுகிற சபையாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் கஞ்சுரையா. தாவே அதற்கு தேவையான உடைய நல்ல வார்த்தையை கொண்டு நீர் எங்களை தேற்றின கிருபைக்காக ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்தில் வளரணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தில் வளரணும். ஒவ்வொரு நாளும் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் வரணும் ஐயா, ஸ்தோத்திரையா. உலகத்தை பாராதபடி, மாயையை பாராதபடி, இழுப்புண்டு போகாதபடி கத்தாவே தேவரீர் உம்மை நாங்கள் பார்க்க கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் வீட்டிற்குறாகி உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க, உண்மையே நாங்கள் நாடணும் ஐயா, உண்மையே நாங்கள் தேடணும் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் அதற்கு எங்களை கத்தாவே நீங்கள் தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பாரப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க தகப்பனே. எந்த நிலைமையிலே பிள்ளைகள் வந்திருந்தாலும் சரி, நிறைவான ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய சமூகத்தினாலே உங்களுடைய கத்தா பிரசனத்தினாலே நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினைப்பு அனுப்புங்க. எங்களுடைய ஆலயத்தில் அவர்களை கொண்டு வந்து மகிழ்விப்பேன் என்று சொன்னீரே கத்தாவே. மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் திருப்தியாய் கத்தாவே இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாய் கெஞ்சிருங்க தா, ஸ்தோத்திரம். கத்தாவே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேலைக்கு படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை செய்தல் சரியான வருமானம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. தேவருக்கு கத்தாவே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு விஷயம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தேவரீர் பிறகு வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்திற்கு பிள்ளைகள் கத்தாவே பாத்திரவான்களாய் நீங்கள் மாற்றுங்க. சமாதானத்தின் பாத்திரத்தை நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் உண்டாக்கி தாருங்க தகப்பனே, சோத்திரையா. குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தினால நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்யா, சோத்திரையா. சரீரத்திலே பாடுகளோடு உபத்திரவங்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஒரு சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மருத்துவமனையில் இருக்கிற அன்பு சகோதரி கத்தாவே சசிகலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. தேவரீர் கத்தாவே பரிபூர்ண விடுதலையை, பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண கத்தாவே கத்தாவே ஆரோக்கியத்தை தரும்படியாக கஞ்சிருங்க தாவே, சோத்திரம் தாவே. உடைய ஆலயத்தில் நீ கொண்டு வந்தீங்க.
உடைய சமூகத்தினாலே பிள்ளைகளை நீங்க முடிசூட்டுனீங்க. உடைய ஆசீர்வாதத்தினால நீங்க முடிசூட்டின கிருபைக்காக ஜெபிக்கிறோம். உலகத்துக்குள்ளே நாங்கள் கடந்து சென்றாலும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் கரைபடாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களா எங்களை காத்துக்கொள்ள திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காண மட்டுமா கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் இரண்டாம் வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.